ஹாய் வணக்கம். ஸோ இந்த ரீடிங்கில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் தான் பார்க்க போகிறோம். அண்ட் உங்கள் பர்சன் ஏன் உங்ககிட்ட வந்து ஒரு ஆன் அண்ட் ஆஃப்லேயே போயிட்டுருக்காங்க, ஸோ ஒரு நோ கான்டாக்டில் இந்த சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஓகே, யாராவது இந்த உங்களை ட்ரிகர் பண்ணுறாங்களா, அதாவது உங்கள் பர்சனை ட்ரிகர் பண்ணுறாங்களா, இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு யாராச்சும் ட்ரை பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஸோ பைல் செக்ஷன் தான், பைல் எடுத்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பைல் வந்து ட்ரஸ்ட். ஓகே, செகண்ட் பைல் பறந்து வருது. செகண்ட் பைல். ஸோ ஃபஸ்ட்டு பைல் எப்படின்னா, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஏதாவது ஒரு ட்ரஸ்ட் இருக்கும். ஓகே, நீங்கள் நோ கான்டாக்டில் இருந்தாலும் இல்லை நீங்கள் பேசிகிட்டு இருந்தாலும் உங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு இஷ்யூஸ் போயிட்டு இருந்தாலும் கூட இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஒரு ட்ரஸ்ட் இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் லெவலில் போயிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருந்தால் நீங்கள் இந்த பைல் செக்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒருத்தர் மட்டும் ரொம்ப ஒரு ட்ரஸ்ட்டாக இருப்பாங்க, ரொம்ப ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. அது நீங்களாக இருக்கட்டும் அண்ட் இல்லை உங்கள் பர்சனாக இருக்கும். நீங்கள் வந்து அந்த லவ்க்காக வந்து என்ன வேணாலும் பண்ணுவீங்க, ரொம்ப வந்து ஒரு ட்ரஸ்ட் வர்த்தியாக இருப்பீங்க, அப்படிங்கிற மாதிரியான ஒரு பர்சனாக இருப்பீங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து பொருந்துச்சுன்னா நீங்கள் பைல் 1 வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நிறைய ட்ரீம் பண்ணுவீங்க, இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்து நிறைய ட்ரீமிங் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சில ட்ரீம்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கேட்டகரியில் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த பைலை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பைல் 2 வந்து எப்படின்னா ரீபர்த். ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஆல்ரெடி வந்து ஏதாவது ஒரு பிரேக் ஆகிருக்கும், பாஸ்ட்டில் ஒரு பிரேக் நடந்திருக்கும், இல்லை இப்போ இருக்கிற ஒரு கரண்ட் சிச்சுவேஷனில் வந்து பிரேக் நடந்திருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த பைலட் சூஸ் பண்ணலாம், பைல் 2. ஓகே, எங்கள் சிச்சுவேஷனில் இப்போ ஒரு பிரேக் நடந்திருக்கு, நாங்கள் 2 பேருமே பேசுகிறது இல்லை, எங்கள் 2 பேரும் சிச்சுவேஷனில் ஒரு பெரிய ப்ராப்ளம் போயிட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேட்டகரியில் இருக்கிறவங்க பைல் 2 வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ பைல் 1க்கான ரீடிங் போயிடலாம். ஸோ சவுண்ட் இருக்கும் பக்கத்தில், ஏதோ மியூசிக் போட்டிருக்காங்க, ஸோ அதெல்லாம் நீங்கள் கேட்காதீங்க. சம் டிஸ்டர்பன்ஸ் வந்து இருக்குது, கொஞ்சம் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் என்னென்னு பார்க்கலாம். ஸோ உங்கள் பர்சனுக்கு என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது உங்கள் மேலே ஒரு எமோஷ்னல் இருக்குது, நிறையவே அந்த அன்பு இருக்குது. உங்களை பார்த்த உடனே உங்கள் பர்சனுக்கு வந்து உங்களை பிடிச்சிருந்துருக்கும். ஒரு டக்குன்னு வந்து 2 பேருக்கு தான், உங்களுக்கும் பிடிச்சிருந்துருக்கும், உங்கள் பர்சனுக்கும் பிடிச்சிருந்துருக்கும். இப்போ இருக்கிற நான் சிச்சுவேஷனாக சொல்லலை, உங்களை பார்த்ததுமே உங்கள் பர்சனுக்கு அந்த லவ் வந்திருக்கும். ஓகேவா, ஒரு இனம் புரியாத ஒரு லவ், ஒரு அன்பு எல்லாமே வந்திருக்கும். ஓகே, பட் என்னென்னா கமிட்மெண்ட் கொடுத்துருந்துருக்க மாட்டாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஒரு கமிட்மெண்ட் கிடச்சிருந்துருக்காது. லவ் இருந்திருக்கும், அந்த ஒரு பொசிசிவ் இருந்திருக்கும், ஜாலியாக ஹாப்பியாக ஃபன்னாக நீங்கள் வந்து இருந்திருப்பீங்க. பட் ஒரு கமிட்மெண்ட் லெவலுக்கு போகும்போது அந்த ஒரு கமிட்மெண்ட் வந்து உங்கள் பர்சன் கொடுத்துருந்துருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ மெனி டைம்ஸ் நிறைய இது பாஸ்ட்டு கனெக்ஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ரொம்ப நாளாகவே இந்த ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருந்திருக்கும். ஸோ உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே வந்து அந்த அளவுக்கு அன்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ரொம்ப பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நீங்கள் இருந்திருக்கலாம், இல்லை வந்து நாங்கள் ரொம்ப நாளாகவே எங்கள் 2 பேர்த்துக்கும் தெரியும், 2 பேரும் ரொம்ப நாளாகவே லவ் பண்ணிகிட்டு இருந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் இங்கே போயிட்டு இருந்திருக்கு. ஸோ உங்கள் பர்சன் வந்து உங்களை பற்றின ஒரு ட்ரீம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா, நீங்கள் இப்போ பேசலை, ஏன்னா இங்கே லவ் இருக்குது, கமிட்மெண்ட் கொடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷனில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தெரியுது. லவ் இது பியூரான ஒரு லவ் தான். ஓகே, பட் கமிட்மெண்ட் கொடுக்க முடியாத ஒரு லவ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வச்சுருந்துருக்கலாம். ஸோ உங்கள் பர்சன் என்ன பண்ணுறாங்கன்னா உங்களை பற்றின தாட்ஸ் வந்து உங்கள் மைண்டில் வந்து நினச்சிட்டே இருக்கிறாங்க. நீங்களும் அவங்களும் ஸ்பெண்ட் பண்ண டைம்ஸ் வந்து அவங்க நினச்சிட்டே இருக்காங்க. பழைய விஷயங்களெல்லாம் திருப்பி திருப்பி எடுத்து அதை பற்றின தாட்ஸ் எல்லாம் வந்து நினச்சிட்டே இருக்கிறாங்க, அதை ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இப்போ இருக்குது. அவங்களுக்கு
அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் இப்போ இருக்குது. ஸோ சடனாக வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு பிரேக் விழுந்திருக்கு, ஓகேவா? சடனாக வந்து ஒரு பிரேக்கப்போ இல்லை ஒரு சண்டையோ இல்லை அதர் பர்சன் இன்வால்மெண்ட்னால உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து சண்டை வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ இப்போது அவங்களோட நினைப்பு ஃபுல்லாகவே இதை பற்றினதான் இருக்குது. ஓகே, அந்த லவ் நீங்கள் மேபி அவங்க மேலே ஒரு ஒரு அளவு கடந்த அன்பு வச்சுருந்துருக்கலாம். என்னதான் நடந்தாலும் நீங்கள் அந்த அன்பு கொடுக்கறதுல வந்து நீங்கள் ஒரு குறையும் வச்சுருந்துருக்க மாட்டீங்க. திரும்ப திரும்ப போய் பேசியிருந்திருப்பீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தெரியுது. பட் சடனாக வந்து ஏதோ ஒரு பிரச்சனையினால இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து ஒரு பிரேக் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ அதுக்கு காரணம் என்னென்னா, யாராவது வந்து அட்வைஸ் பண்ணியிருந்திருக்கலாம், இல்லை உங்கள் பர்சனே வந்து உங்ககிட்ட ரூடாக பேசியிருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்குது. ஏன்னா 2 சைட்லேருந்து யாராவது ஒரு பர்சன் வந்து அட்வைஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஃபேமிலி சைடாக இருக்கட்டும், இல்லை வந்து ஃப்ரெண்ட்ஸ் சைட்லேயா இருக்கட்டும், ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை வந்து சொல்லியிருந்திருப்பாங்க, ட்ரிகர் பண்ணியிருந்திருப்பாங்க. இல்லை உங்கள் பர்சனே வந்து இந்த எமோஷனலெல்லாம் ஹைட் பண்ணிக்கிட்டு நம்ம ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்ம ஓவராக எமோஷ்னல் காமிக்கும்போது நீங்கள் ஒருவேளை இன்னும் எமோஷ்னல் ஆயிடுவீங்களோ, கமிட்மெண்ட் கேட்டுருவீங்களோ அப்படிங்கிறதுக்காகவே வந்து உங்ககிட்ட ரொம்ப ஒரு ரூடாக நடந்துப்பாங்க, ஒரு ரூடாக நடந்து உங்களை திட்டியிருந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் தெரியுது. ஸோ இதை தவிர்த்து வேறு யாராச்சும் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு தடையாக இருக்காங்களா, ஏதாவது ஒரு பர்சன் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு பர்சன் சொல்ல முடியாது, நிறைய பேர் வந்து தடையாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஒரு ஃபேமிலியாக இருக்கலாம், அண்ட் இல்லை 2 பேரோட ஃபேமிலி யார் வேணாலும் இருக்கலாம், ஓகேவா? ஸோ நிறைய பேர் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து தடையாக இருக்கிறாங்க. ஸோ அது எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க முடியாத அளவுக்கு உங்கள் பர்சன் ரொம்பவே ஒரு வீக்காக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதனாலே வந்து உங்கள் 2 பேர் ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் வந்துருக்கும். இன்னொரு செட் ஆஃப் பீப்புளுக்கு எப்படின்னா, உங்கள் பர்சனுக்கும் உங்களுக்கும் பிரேக் ஆகி எல்லாமே வந்து முடிஞ்சு ஒரு பிரேக் நடந்திருக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுன்னு தெரியாமலே வந்து இந்த சிச்சுவேஷன் அப்படியே போயிருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மேக்ஸிமம் இதில் ஃபேமிலி இன்வால்வ்மெண்ட் அப்படி மாதிரி இருக்குது. பேரண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ஒருவேளை நீங்கள் மேரிடான பர்சனை வந்து டேட் பண்ணுறீங்கன்னா, ஸோ அந்த ஒரு பர்சன் அவங்க ஃபேமிலி உள்ள பர்சன் வந்து உங்களுக்கு தடையாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, ஓகேவா? அவங்க ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸோட இன்வால்வ்மெண்ட், ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. இது சரி வராது, இது கரெக்டாக இருக்காது, மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, ஸோ ஒவ்வொருத்தவங்களோட ஒப்பீனியன் இருக்கும்ல, ஃபேமிலியோட ஒப்பீனியன் இருக்கும், இது கரெக்டாக இருக்காது, நான் என்ன சொல்கிறேனோ அதை கேளு அப்படிங்கிற மாதிரி ஃபேமிலியில் உள்ளவங்க ஏதாவது சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான எனர்ஜி தான் எனக்கு தெரியுது, ஓகேவா? ஸோ ஃபீலிங்ஸ் வைஸ் பார்க்கும்போது அந்த லவ், அந்த கனவுகள், பழைய விஷயங்களை வந்து திரும்ப திரும்ப நினச்சி பார்க்குறது, நடந்த சண்டைகள்லாம் வந்து நினச்சி பார்க்குறது, நல்ல மெமரிஸும் நினச்சி பார்க்குறாங்க, தேவையில்லாத மெமரிஸும் வந்து நினச்சி பார்க்குறாங்க. ஸோ எல்லா விஷயங்களும் வந்து மைண்டுக்குள்ளே ஓடிட்டு தான் இருக்குது. பட் அவங்களால இப்போது உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கோ உங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுக்குறதுக்கோ முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்களா, ஒரு எதுலேயோ ஒரு ட்ராப்பில் மாட்டி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து கட்டுப்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த விஷயத்துலேருந்துலாம் அவங்க மறுபடியும் திரும்பி வந்து உங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டாங்க, ஓகேவா? ஃபேமிலி ட்ராப்பாக இருக்கலாம், இல்லை வந்து வேறு ஏதாவது அதர் பர்சன் இன்வால்வ்மெண்ட்டாக இருக்கலாம். ஒரு விஷயத்தில் அவங்க ட்ராப்பில் மாட்டிக்கிட்டாங்க, இல்லை உங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுக்க முடியாது, எனக்கு தைரியம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களே வந்து ஒரு வேலியை போட்டுட்டு அதுக்குள்ளே நிற்கிறாங்க. ஓகே, உங்களை காயப்படுத்திட்டு அவங்க வந்து ஒரு வேலியை போட்டுட்டு அவங்கள எந்த ஒரு ஃபீலிங்கும் அட்டாக் ஆகாத அளவுக்கு அவங்க ஒரு பாதுகாப்பான ஒரு வளையத்துலையோ, இல்லை வந்து அது கஷ்டமான ஒரு வளையமாக இருந்தாலும் அதுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான எனர்ஜி தான் எனக்கு தெரியுது, ஓகேவா? ஸோ ஃபீலிங்ஸ் வைஸ் இருக்குது, பட் இப்போ அவங்களால எந்த ஒரு ஆக்ஷனோ உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கோ, ஒரு மேரேஜ் கமிட்மெண்ட்டோ, இல்லை மறுபடியும் ரீயூனியன் ஆகுறதுக்கோ கொஞ்சம் டைம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது, ஓகேவா? ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது, ஓகே? ஸோ பைல் 1 உங்களுக்கான ரீடிங் இது தான். ஸோ உங்கள் பர்சன் வந்து ரிட்டன் வந்து பேசுகிறதுக்கோ கமிட்மெண்ட் கொடுக்குறதோ கொஞ்சம் டைம் ஆகும், பட் ஃபீலிங்ஸ் இருக்குது, பட் சிச்சுவேஷன் வந்து சரியில்லை, எல்லாமே வந்து அகெயின்ஸ்டாக இருக்குது, ஃபேமிலி அகெயின்ஸ்டாக இருக்குது, அவங்களுக்கும் வந்து கமிட்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு ஒரு தைரியம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் எனக்கு தெரியுது, ஓகே? ஸோ பைல் 1 உங்களுக்கான ரீடிங் இது தான். உங்களுக்கு இது பொருந்தி இருக்கும்னு நினைக்கிறேன். பொருந்தின விஷயத்த மட்டும் எடுத்துக்கோங்க, பொருந்தாத விஷயத்தை அப்படியே விட்டுடலாம், ஓகே? ஸோ பைல் 2க்கு போயிடலாம். ஸோ பைல் 2 இந்த கார்டு செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங்கு ரீபர்த், ஓகே? பைல் 2 வந்து ரீபர்த். ஸோ இந்த கார்டு செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங்
உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குன்னா, ஸோ இந்த பைல் பார்க்குறவங்க ஆல்ரெடி வந்து மேரிடான பர்சனாக இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கா? ஸோ நீங்கள் மேரிடான பர்சனாக இருக்கலாம், இல்லை உங்கள் பர்சன் மேரிடான பர்சனாக இருக்கலாம், இல்லை மேரேஜ் ஆகாத 2 பேரும் வந்து லவர்ஸாக கூட இருக்கலாம். ஓகே, எனக்கு தெரிஞ்ச சில சிம்டம்ஸ்னால நான் சொல்கிறேன். ஓகேவா? ஏன்னா இதில் மேரேஜான கப்புள்ஸ் பார்க்குற மாதிரி எனக்கு தெரியுது, அதனால நான் சொல்கிறேன். ஸோ ஓகே, ஸோ இருக்கட்டும். பட் உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குன்னா, உங்கள் மேலே ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் இருக்குது. ஓகே, நீங்கள் காண்டாக்டில் இல்லாமல் இருக்கலாம், ஒரு ப்ராப்ளம் இஷ்யூஸில் கூட இருக்கலாம். ஓகே, பட் உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே அவ்வளோ அந்த ஒரு கிட்டத்தட்ட உங்களை வந்து ஒரு வைஃப் மெட்டீரியல் அந்த மாதிரி தான் அவங்க பார்க்குறாங்க. அந்த வைஃப் எனர்ஜி, லவ்வர் எனர்ஜி, அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான் எனக்கு தெரியுது. ஒரு சோல்மேட் கனெக்ஷன். ஸோ அந்த மாதிரியான ஒரு கனெக்ஷன் தான் தெரியுது. ஒரு அவ்வளோ ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி தெரியுது. ஓகேவா? உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே அவ்வளோ லவ் இருக்குது, ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் இருக்குது. ஒரு ரொம்பவே வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஃபயரி எனர்ஜியாக தான் இருக்கிறாங்க. ரொம்பவே இதில் வந்து ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. உங்களை மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் தாட் கூட அவங்களுக்கு இருக்குது. இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் எப்படி நான் லேட்டராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் அவங்க மைண்டில் வந்து சில விஷயங்களை அவங்க நினைக்கிறாங்க. ஓகேவா? மேரேஜ் பண்ணணும், கமிட்மெண்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை வந்து மைண்டில் யோசிச்சுட்டு தான் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா லவர்ஸ் கார்டு வந்திருக்கு, எம்ப்ரஸ் கார்டு கூட வந்திருக்கு. ஸோ எம்ப்ரஸ், லவ்வர்ஸ் எல்லாமே வந்து அந்த லவ்வை வந்து கமிட்மெண்ட் லெவலுக்கு கொண்டுட்டு போகிறது, மேரேஜ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன் தான் அவங்க மனசில் வந்து அந்த ஃபீலிங் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ சம்திங் வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்டில் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது எல்லாருக்கும் பொருந்தும் நான் சொல்ல வரல, ஒரு சில பர்சனுக்கு மட்டும் பொருந்தும். ஓகேவா? பட் இப்போ இருக்க சிச்சுவேஷனுக்கு என்ன வந்து ப்ராப்ளமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் பர்சன் லைஃப்பில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஓகேவா? இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி நான் சொல்ல வரல, உங்களுக்காக இருக்கட்டும், உங்கள் பர்சனுக்காக இருக்கட்டும், தனித்தனியாகவே உங்கள் ஃபேமிலியாலேயோ உங்களுக்கு, ஓகே, அவங்க ஃபேமிலியால் உங்களுக்கு நான் சொல்ல வரல, உங்கள் ஃபேமிலியால் உங்களுக்கோ, இல்லை அவங்க ஃபேமிலியால் அவங்களுக்கோ, இல்லை அதர் பர்சனால் அவங்களுக்கோ வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை போயிட்டே இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அவங்க இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவங்க இப்போதைக்கு நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. எந்த ஒரு ஆர்குமெண்ட்ஸும் வேண்டாம், எனக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும். ஓகே, ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் எனக்கு இப்போ ஒரு டைம் வேணும், எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும், என் லைஃப்பில் நான் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், கொஞ்சம் நான் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் வந்து உங்கள் பர்சன் இருக்கிறாங்க. ஸோ அதுதான் ஒரு காரணம். மறுபடியும் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ஹர்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஓகே, மேபி உங்கள் பர்சனுக்கு வந்து இது செகண்ட் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் அதுதான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. ஓகே, ஆல்ரெடி பாஸ்ட்டில் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க, இது செகண்ட் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே ஒரு ப்ராப்ளம் வருது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி வந்து பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்னால ஏதாவது ஒரு விஷயத்தில் ஹர்ட் ஆகியிருந்திருக்கலாம். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்லேயும் ஏதாவது ஒரு ஹர்ட் ஆகுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. அந்த ஒரு பயத்தினால தான் ஆல்ரெடி பாஸ்ட்டில் ஹர்ட் ஆகிட்டாங்க, அதுலேருந்து இப்போ ஹீலிங் ஆகிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்லேயும் ஹர்ட் ஆகுமோங்கிற ஒரு பயம் இருக்குது. அந்த ஒரு காரணம் தான் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு தடையாக இருக்குது. ஸோ அவங்களால உங்களுக்கும் சில காயங்கள் ஏற்பட்டிருக்கலாம். ஸோ அந்த காயம் உங்களுக்கு இன்னும் நீங்கள் ரெக்கவரி ஆகலை. ஸோ அதுவும் உங்களுக்கு தடையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ 2 பேருக்கும் வந்து எப்படின்னா ஒருத்தரால காயங்கள் ஏற்பட்டிருக்கும். அதுதான் இங்கே பிரச்சனை. அதை நீங்கள் என்ன மறக்காமல் அப்படியே மைண்டில் வச்சுட்டு இருப்பீங்க. அதுவே இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிரச்சனையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ அதர் பீப்புளால் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிற பட்சத்தில் பார்க்கும்போது இங்கே அதர் பீப்புள்னால அந்த அளவுக்கு எனக்கு பிரச்சனை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இருக்கும், ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்குது, ஒரு தடை இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதெல்லாம் தாண்டி அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ சம் ஆக்ஷன்ஸ் அவங்க எடுப்பாங்க, அதெல்லாம் அவங்க கேர் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏதாவது வந்து அகைன்ஸ்டாக இருந்தாலும் அதை பற்றி அவங்க ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. டைம் வரும்போது, அதாவது நீங்களும் உங்கள் பர்சனும் வந்து ஹீலாகி முடிஞ்சதும் ஒரு கரெக்டான ஒரு டைம் வரும்போது அவங்க இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? பட் இப்போ அந்த டைமிங் இன்னும் வரல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு அவங்க ரெடி தான், பட் இப்போ அந்த டைமிங் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும், கொஞ்சம் டைம் வேணும். நான் இன்னும் ஃபுல்லாக ரெக்கவரி ஆகி வரல சில விஷயங்கள்லேருந்து, எனக்கு அதுக்கு டைம் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் உங்கள் பர்சன் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து இப்போதைக்கு உங்கள் பர்சன் உங்களை காண்டாக்ட் பண்ணுறதோ, கம்யூனிகேட் பண்ணுறதோ, இல்லை ரீயூனியன் ஆகுறதோ இப்போதைக்கு நடக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, ஸோ இங்கே நிறைய தடைகள் இருக்குது. ஓகே, ஃபேமிலி தடை இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நிறைய கன்ஃபியூஷனும் இருக்குது, உங்கள் பர்சனுக்கும் கன்ஃபியூஷன் இருக்குது, அண்ட் நிறைய தடைகள் இருக்குது. பட் அந்த தடையெல்லாம் தாண்டி வருவாங்க. பட் அதுக்கு ஒரு டைம் வேணும். ஓகே, நிறைய ஹர்ட் ஆக வேண்டியது இருக்கும், நிறைய டைம் எடுக்க வேண்டியது இருக்கும், பொறுமையாக தான் எல்லாமே பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஒன் மோர் கார்டு எடுக்கிறேன் ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கு. ஓகே,
ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கு உங்கள் பர்சன் வந்து மறுபடியும் உங்களை ரீயூனியன் ஆர் காண்டாக்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதுக்காக ஒரு சொன்ன மாதிரி தான் அங்கே நிறைய தடைகள் இருக்குது. ஓகே, பட் அதெல்லாம் தாண்டி அவங்க ஆக்ஷன் எடுத்து வருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அண்ட் உங்களுக்குள்ளேயும் சில ஃபைட் அண்ட் ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, நிறைய உங்களுக்குள்ளேயும் நிறைய ஃபைட் நடந்திருக்கு. ஒரு வாட்டி மட்டும் இல்லை, பல வாட்டி உங்கள் 2 பேத்துக்குள்ளே ஃபைட் நடந்திருக்கு. பட் பாசிட்டிவ் எனர்ஜிஸ் 2 பேருக்கும் ஈக்குவலாக அந்தந்த லவ் இருக்குது. உங்களுக்கும் உங்கள் பர்சன் மேலே அவ்வளோ லவ் இருந்திருக்கு, உங்கள் பர்சனுக்கும் உங்கள் மேலே லவ் இருந்திருக்கு. என்னென்னா ஏதாவது ஒரு ஈகோ கிளாஷஸ் வந்து உங்களுக்கு நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு விஷயத்தில் மட்டும் இல்லை, மல்டிபிள் டைம்ஸ் வந்து 2 பேரும் சண்டை போட்டு ஒரு ஈகோ கிளாஷஸ் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, இங்கே பிரச்சனை அப்படிங்கிறது ஃபேமிலி அந்த மாதிரிலாம் எனக்கு தெரியல. இங்கே பார்க்கும்போது நீங்கள் தான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு பிரச்சனையாக இருக்குப்பீங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அதர் பர்சன் இன்வால்மெண்ட் இருந்தாலும் அங்கே அந்த அளவுக்கு பிரச்சனையாக இல்லை. ஓகே, உங்களுக்குள்ளேயே நிறைய பிரச்சனை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. லவ் இருக்குது, ஆனால் ஈகோ கிளாஷஸ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் டைம் எடுங்க. ஓகேவா, நடந்த பிரச்சனையிலேருந்துலாம் கொஞ்சம் ஹீல் ஆகுங்க 2 பேரும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து உங்கள் பர்சன் வந்து உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதோ காண்டாக்ட் பண்ணுறதுக்கோ ஒரு டைம், கரெக்டான டைம் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ 2மே வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜி. இந்த 2 கார்டுமே ஒரு நெகட்டிவ் கார்டு. ரீயூனியன் நடக்குமா இல்லை காண்டாக்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது இது 2மே நெகட்டிவ் கார்ட்ஸ். ஓகே, ஸோ பிரச்சனை உங்களுக்குள்ளே தான் இருக்குது. அதர் பர்சன் இன்வால்மெண்ட் இருந்தாலும் உங்களுக்குள்ளேயே நிறைய வந்து ஈகோ ப்ராப்ளம் இருக்குது, சண்டை போய் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நான் இறங்கி வரமாட்டேன், நீ வந்தால் வா அப்படிங்கிற மாதிரி நிறைய இஷ்யூ இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட் 2 பேரும் ரெக்கவரி ஆகுங்க. ரெக்கவரி ஆன உடனே சில விஷயங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக மிராக்கலாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போதைக்கு ரீயூனியன் அண்ட் காண்டாக்ட் பண்ணுறது கொஞ்சம் டிலே ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் அண்ட் சிச்சுவேஷன் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இது உங்களுக்கு பொருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பொருந்துகிற விஷயத்த மட்டும் எடுத்துக்கோங்க, பொருந்தாத விஷயத்தை அப்படியே நீங்கள் விட்டுடலாம். ஓகே, ஸோ என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் போட்டிருக்கேன், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டேக் கேர், பாய்.